அத்திப்படிவோம் அகத்தவன் ஆண்டின் நாள் மார்ச் 20 ஜேம்ஸ் ஆடம் புக் ஆஃப் மெடிடேஷன் என்ற என்ன பயின்றுள்ளார் என்பது முதலில் தமிழ் மொழியில் காண்போம். அவர் படித்த ஆங்கில மொழியிலிருந்து தமிழாக்கமாக ஒரு சொல்லில் கூற வேண்டுமென்றால் புரிதல் என்று கூறலாம். உள்ளத்தில் உள்ள பிழைகள் மற்றும் அசத்தங்களை ஒழிப்பதன் மூலம் மட்டுமே உண்மையான அறிவை பெறலாம். நாணம் மற்றும் அமைதிக்கு வேறு வழிகளை புரிதலை கடந்து செல்லும் அமைதி என்பது ஒரு நிகழ்வும் உள்ளது. சூழ்நிலையும் அசைக்கவோ அல்லது சிதைக்கவோ முடியாத ஒரு அமைதி. ஏனெனில் இது ரெண்டு புயல்களுக்கு இடையில் கடந்து செல்லும் அமைதி மட்டுமல்ல, அறிவிலிருந்து பிறக்கும் ஒரு நிலையான ஒரு மனிதன் தன் இச்சைகளை விரும்பினால் அவனால் குறிக்கோளை இயலாது என்ற ஆங்கில ஆங்கில பதிவினை ஒரு சொல்லில் கூற வேண்டும் என்றால் கலந்துரை என்பது தமிழ் ஒரு பதிவை ஆங்கிலத்தில் அக்ரோஸ்டிக் ஒரு சொல்லில் கூறலாம். அண்டர்ஸ்டாண்ட், you can say it, understand, use numerous direct experience, regularly relate situational trend, avoid natural directions. Use numerous direct experience, regularly relate situational trend, avoid natural directions. It is the eradication of the inward errors. It is alone that the knowledge of truth can be. There is no other way to wisdom and peace. The peace which passes understanding is a peace which no event or circumstances can say or on, because it's not merely a passive conflict in two storms, but is an abiding peace that is one of knowledge. As a man loves his lust, cannot love wisdom. It says on March 20. தமிழ் மொழியில் ஒரு சொல்லில் புரிதல் எனப்படும் மார்ச் 20 பதிவு. நன்றி.